மூதாதையர்கள் காலத்துல 30 வயசானா கூட கல்யாணம் என்னன்னு தெரியாது. சொல்றது நம்ம மூதாதையர்கள் சில பேர் நம்ம பார்த்திருக்கிறோம். எங்க ஊர்ல சில பேர் இருப்பாங்க சிறுபிராயத்துல, இப்படி அண்ணாந்து பார்த்தா தொப்பி கிழவும் என்ன, வடநாட்டுல இருக்கிற காபூல்ல இருக்கிற பட்டான்சாவை பார்த்தாப்புல. நம்ம நாட்டு தெற்க இருந்த ஜனங்க மேல சட்டையும் இருக்காது, இடுப்புல கையில இருக்கும், ஒரு ஆப்பம் தொப்பி இருக்கும். அதுக்கு ஆப்பம் தொப்பின்னு சொல்லும். இந்த மேல காத்தலைக்கு தான் இருக்கும். சரீரங்களை பார்த்தா மலைகள் மாதிரி இருப்பாங்க அந்த ஆளு. என்னன்னு கேட்டா அந்த ஆளுகளுக்கு கல்யாணமும் 35 வயசுல விளக்குச்சுங்க. அது வரைக்கும் அவர்களுக்கு உலகம் தெரியாது. சரி, இப்ப இந்த சினிமாவில அறிவு வளர்ந்துன்னு சொன்னானே, என்ன அறிவு வளர்ந்துச்சு? பக்கத்து விட்டு இருக்கிற பொம்பளை எப்படி கடத்திக்கிட்டு போறது, இந்த வித்தைகளை கத்துக்கிறான். ஏன்னா அந்த வேடிக்கை விளையாட்டுல காட்டுறான். ஒரு அறிவாளி சொன்னா எனக்கு தெரியாது, நீங்க அதை பாக்குற ரசிகர்கள் நீங்க பாத்துக்க மாட்டீங்க, நல்ல பிள்ளைங்க பார்த்தா தெரியும் நல்லா அடிக்கிறது. ஆக சைடு பேச்சு இடையில வந்துருச்சு. அல்லாவை பாக்குற கண்ணால சினிமா பாக்காது, என்ன கொஞ்சம் காப்பாத்தி வை, ஆபத்து வந்துருக்கு. ஏதாவது நல்ல மனுஷன் வீட்டுல பெண்ணு இருக்கு, சாதியான மனுஷன், அந்த வீட்டுல பெண்ணு இருந்தா இப்ப எங்க நாட்டு பழக்கம் சொல்றேன், சினிமா பாக்குற அயோக்கிய பயலுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன். என்ன 6 மாசம் கேரண்டி சர்டிபிகேட் கேட்பாங்க. எப்படி கொடுக்க சொல்றேன்? கண்ட கழுத மூஞ்சில முடிச்சுன்னா அவனுக்கு நான் எப்படி பொண்ணு கொடுப்போம் விளங்குச்சுங்களா? அப்ப எப்படி இவன் ஆம்பளை என் மனைவி தன்னல்லாத வேற ஒருவனை பார்க்க கூடாதுன்னு ஆசைப்படுறாங்க புருஷன். அதே மாதிரி அந்த பெண் பிள்ளைங்க ஆசை இருக்குமா இல்லைங்களா? என் புருஷன் என்ன தவிர வேற ஒரு முகத்தை பார்க்க கூடாதுன்னு அவளும் இருப்பாளா இல்லையா? அப்ப கருப்பு 2 பேருக்குமா ஒருத்தருக்கு மட்டும் சொந்தமா? 2 பேருக்கு சொந்தம். அப்ப உன்னுடைய கருப்பை நீ காப்பாத்தினா அவ தன்னுடைய கருப்பை கட்டாயம் காப்பாத்து. உன்னுடைய கருப்பை நீ பறி கொடுத்தா அவ தன்னுடைய கருப்பை பறி கொடுக்க கூடும். விளங்காம மக்கள் சொல்றாங்க. இங்க இருந்து அந்நிய நாட்டுக்கு கடல் கடந்து போனான சில பேர் அங்க போய் உதறிடுறான். ஏன்னு கேட்டா 6 வருஷம் 7 வருஷம் துணியாவை சுருட்டுறதுக்காக ஆசையில போய் வருஷக்கணக்கில் தங்கிடுறான். தபால் மட்டும் இவளுக்கு என்ன எழுதுறான்? கருப்பை காப்பாத்தி பத்தினியா இருக்கணும், இல்லன்னா தல்லான்னு சொல்லிவிடுவேன். நீ பத்தினியா இருந்தியா? ஏன்னா அல்லாவும் ரசூலும் தல்லாது சொல்ற உரிமையை ஆம்பளைக்கு கொடுத்துட்டதுனால பெண்பிளைக்கு சேர்த்து தல்லாது சொல்ற உரிமையை அல்லா ரசூல் கொடுத்திருந்தாங்க. நம்ம பெஞ்சாதி நம்மளை நிச்சயமா முந்தி தல்லாது சொல்லி விடுவான். என்ன இவன் அங்க போன இடத்துல இவன் சுத்தமா இருக்கிற இடத்துல அவளுக்கு தபால் எழுதுறா, நீ சுத்தமா இருக்கு சொல்லிட்டு அந்த நாயகம் என்ன சொல்றாங்க? தாய்ப்பு அனின்னா, பிறருடைய மனைவி மக்கள் கற்பை அழிக்காம நீ உங்களை காப்பாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய மனைவி மக்களுடைய கற்பை பறி போகாம அல்லாஹ் காப்பாத்துவாங்க. பிறருடைய மனைவி மக்கள் கற்பை நீங்க பாதுகாத்து யாருக்கும் அநீதி செய்யாதீங்க. ஒரு சஹாபி வர்றாங்க, யார சொல்லலாம், எனக்கு ஜினா செய்ய அனுமதி வழங்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சஹாபிய ரசூல் விளக்குறீங்களா? என்ன அப்பாவிகள் அனுமதி வாங்கிவோ நாயகத்துக்கு கேட்டாங்க. அப்ப கருணை உருவான நாயகம் கோவிக்கை இல்லை, கடிச்சு கொள்ள இல்லை, அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, உங்களுடைய மனைவியுடன் வேற ஒரு ஆடவன் ஜினா செய்ய நீங்க சம்மதிக்கிறீங்களா? நீங்க சம்மதிக்கிறீங்களா? ஒரு காலம் முடியாது, ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன், துண்டு துண்டா வெட்டி விட்டு. சரி, உங்க அக்கா தங்கச்சி கூட வேற ஒரு ஆடவன் ஜினா செய்ய நீங்க அனுமதிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. யாரும் சொல்ல அது முடியவே முடியாதுன்னு. சரி, உங்க தாயாருடனே உங்க காலா படிமாவுடனே வேற ஒரு ஜினா செய்ய அனுமதிக்கிறீங்களா? ஒரு காலம் நபியை நான் ஹயாத்தா உயிரோட இருந்தாலும் சம்மதிக்க மாட்டேன். அப்ப கருணை நபி கேட்டாங்க, அப்ப நீ இப்ப எந்த பெண்மணியுடனே ஜினா செய்ய போறிய? அவள் ஒருவனுக்கு மனைவியா இருப்பா, ஒருவனுக்கு தங்கச்சியா இருப்பா, ஒருவனுக்கு தாயா இருப்பா. அப்ப நீ இந்த செயலை செய்ய அவன் எப்படி சகிப்பான்? அவன் உன்னை வெட்டி போட தானே செய்வான் என்று ஒரு நியாய உணர்வு உண்டாக்கணும்னு யார சொல்ல தாங்க சொல்றது முழு உண்மை. எனக்கு எப்படி ரோஷம் இருக்காது அப்படி மற்றவனுக்கு இருக்கத்தானே செய்யும். அப்ப இன்னையில நான் தௌபா செஞ்சுட்டேன், அதை விட்டு விட்டு தேவையில்லை. விளங்குதுங்களா? அப்ப நான் இதை எதுக்காக இங்க உங்களுக்கு குறிப்பிடுறேன், கருப்பு 2 பக்கமும் இருக்கு. எந்த அளவுக்கு நாம நம்மளுடைய கருப்பை பாதுகாக்கிறோம், நம்மளுடைய மனைவி மக்களுடைய கருப்பை அல்லாஹ் காப்பாற்றும். பிறர் ஏறிட்டு பார்க்க ரொம்ப விட மாட்டான். நீ தான் 24 மணி நேரம் பொழுது போனா எப்படா பொழுது போகணும் சினிமா கொண்டாயில போய் மூஞ்சில முடிச்சுட்டு இருக்கிறியே, வீட்டுல வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறான். இதுல நான் சொன்னா நீங்க சங்கடப்படுவீங்க. இப்போ சில பேர் அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. அல்லாவுக்காக சொல்றீங்க, என் பேர் நீங்க வருத்தப்பட்டுக்காங்க, வருத்தப்படுறது நியாயம் இல்லை. எனக்கு அல்லாவுடைய பொருத்தம் ஒண்ணுதான் வேணும். அட்வான்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, தான் மனைவி மக்களையும் சினிமா கூட எழுதிருப்பான். அட நீ தான் பார்த்து கெட்டு போனேன். அவர்களாகி ஆயிஷா நாயகி மாதிரி பாத்திமா நாயகி மாதிரி உண்டாளி வீட்டுல இருக்கலாம்ல, அவர்களுக்கு கொண்டு போய் சினிமா காமிச்சு அவர்களுக்கு எடுத்துப்படும். என்ன நாட்டுல நடக்குதா இல்லைங்களா? சரிதான். இதனுடைய விபரீத விளைவுகளை சொல்றேன். நம்மளுடைய கல்வி இருக்குங்களே, போட்டோகிராஃபர் மாதிரி, போட்டோ மெஷின் மாதிரி எந்த உருவங்களை பார்த்தாலும் அந்த உள்ளத்துல அக்செப்ட் பண்ணி அந்த உருவத்தை கிரகிச்சு. இப்ப அல்லாஹு ஜல்ல தாலா இயற்கை இல்லை, நம்மளுடைய சன்மார்க்கத்துல கோஷா பரதான்னு வச்சிருக்கிறான் அல்லாஹு தாலா. அதனுடைய நோக்கம் என்ன, நியதி என்ன? சில பேர் தவறுதலா பேசுறான்.
என்ன சொல்றான், இது என்ன இஸ்லாத்துல ஒரு பெரிய அநீதம், ஆண்களை மட்டும் சுத்தமா உல்லாசமா உலாத்த விட்டு நம்மளுடைய தாய்மார்களை பெண்மணிகளை இப்படி வீடடங்கி இருக்க சொல்லி அவர்களுக்கு ஒரு சிறைச்சாலை மாதிரி ஆக்கிவிட்டாங்க. அவர்களையும் நம்ம சுதந்திரமா விட்டு வைக்கணும். இந்த சுதந்திரமா விட்டு வச்சிருக்கிறதோட தண்டனைகளை தினத்தந்தி பத்திரிகையில பாருங்க தெரியுது. நம்ம சமூகத்தை அல்லாஹ் தஆலா கருணைமிக்க ரப்பு காப்பாத்தி வச்சிருக்கிறான் இந்த கோஷாவுடைய பரக்கத்தினால. அதுல என்ன அசல் இயற்கை என்ன, எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று போல படைக்க, எல்லாரும் நல்லா ஒன்று போல படைக்க. சிலர் அல்லாஹ் தஆலா சிலரை விட அதிகமாக அழகா படைச்சிருக்கிறார், சிலரை விட சிலர் அல்லாஹ் அழகா படைச்சிருக்கிறார். இப்ப எதுவரை ஒரு கணவன் அவனுடைய மனைவி தன் கணவனை விட வேற ஒருவனை ஏறிட்டு பார்க்காம இருப்பாள், இல்லற வாழ்க்கையில அவன் சந்தோஷமா இருப்பான், தன் கணவனுடைய முகத்துக்கு திருப்தி அடைஞ்சிருப்பான். இவனே அழைச்சிக்கிட்டு மெரினா பீச்சுக்கு சினிமா கொட்டாய்க்கு அங்கே இங்கே கொண்டு உள்ளாச்சி பார்க்கும்போது அவளுக்கு கண்ணு இருக்குதான் செய்யுது. வழியில வரக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆடவர்களை பார்க்கிறான், தன் கணவனை விட அழகு நிறைந்தவர்களை தான் அந்த கண்ணு பாக்குது. பார்த்து அவ என்ன ஏங்குறா, இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா அழகு நிறைந்த ஆடவர்களை படைச்சிருக்கிறானே, என்ன இந்த விடியா மூஞ்சி வந்து ஏன் தலைய நசீபுல இவன் மாட்டினான். ஏன்னா அவனுடைய உள்ளம் திருப்தி அடைந்து தன் கணவனோட திருப்தி அடைந்து இருந்த அந்த உள்ளத்தை அதுல ஒரு அசைவு உண்டாகும், அதுல ஒரு இடையூறு உண்டாகும். இதனாலதான் இஸ்லாம் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த பாக்கியத்தை நீ மறைச்சு வச்சுக்கப்பா, எல்லாத்துக்கும் காட்டாது. என்னத்துக்கு காட்டுரு, இது கொடுத்த ஒரு சாமா இல்லை. நம்ம வீட்டுல இருக்கிற செப்பு செட்டி ஒருத்தர் கேட்டா கொடுக்கலாம், ஆப்ப கரண்டி கேட்டா கொடுக்கலாம், எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து உபகாரம் செய்யற சாமா இல்லைங்களா. இந்த ஒரு வஸ்து இருக்குங்களா, இது கற்புடையது, இதை பாதுகாத்தாகணும், ஹராம விட்டு காப்பாற்றணும், நரகத்தை விட்டு காப்பாற்றணும். அதனால ஹக்கு ஜல்லஷானஹு தஆலா நீ பிறருக்கு அதை காட்டி பிறரை ஏங்க விடாது, தவிக்க விடாது. ஏன்னா அவர்கள் ஆசைப்பட்டு அடைய முடியாம போனா கடத்திக்கிட்டு போறது திட்டப்படுவான். அந்த இடம் பத்திரிகைகளை பாக்குறோமே, இளம் பெண் கடத்தல், காதல்ல தூக்கு போட்டுக்கிட்டா, நிறைவேறாததுனால செத்து போயிட்டா, விஷம் திண்டா, இதெல்லாம் எதனால வருது, ஏதாவது தாராளமா திறந்து விட்டது. அப்ப அவன் என்ன சொல்றான், இஸ்லாத்தினுடைய இந்த தூய்மை விளங்காம இஸ்லாம் ரொம்ப குறுகிய மனப்பான்மை உடையது, ஆண்களுக்கு இவ்வளவு சுதந்திரம், பெண்களுக்கு சிறைச்சாலை மாதிரி. இப்ப அவன் சினிமாவுக்கு பொம்பளை அழைச்சிக்கிட்டு போய் என்ன கதியாச்சு. முன்னாடி ஒரு சம்பவம் சொன்னாங்களே, அவன் சொன்னேன் நாளையோட தௌபா செஞ்சு கனவுல ஜினா செஞ்சா அதுக்கு ஹத்தடி கிடையாது, மார்க்கத்துல சட்டப்படி ஹத்தடி கிடையாது. அதனால நீ தல்லாக்கு சொல்லிவிடாதப்பா, வயசுல உனக்கும் இப்படி தவறுகள் நிகழ்ந்திருக்கும், நீனும் கனவுல மனாமல பல அந்நிய பெண்களை பார்த்திருப்பே, தவறு செஞ்சிருப்பே, நீனும் காலையில குளிச்சிருப்பே. அதனால கனவுல கண்டதுக்கு மார்க்கத்துல ஹத்தடி கிடையாது, அதனால அவசரப்பட்டு தல்லாக்கு சொல்லிவிடாது. இன்னுமே அத்தகைய தவறான வேலைகள் வீடடங்கி இருக்கிற உன்னுடைய மனைவியை நீ கொண்டு போய் என்னதுக்கு அந்நிய ஆடவர்களை காட்டுற, சொல்றது விளங்குதுங்களா. நான் இதை சொல்லக்கூடாதான்னு சொல்லாம இருந்துடலாமான்னு நினைச்சேன், அது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கைக்காக சொல்லிவிட்டேன். ஏன்னா சில பேர் விதண்டாவாதம் பேசுறாங்க. ஒரு மனுஷன் இடத்துல சர்ச்சையே செஞ்சு விட்டான், ஏன் அவர்களை நம்ம சுதந்திரமா முடி வைக்கிறதுனால தான் எட்டி பாக்குற மாதிரி வருது, திறந்தே விட்டு விட்டா என்ன, அப்படி அர்த்தம் அல்ல. அல்லாஹு தஆலா நம்மளுடைய இயற்கை சுபாவங்களை அறிந்த கருணைமிக்கிறான், அவன் நமக்கு ரப்பா இருக்கிறான். இப்படி இருந்தா தான் உலகத்துல அல்லல்கள் இருக்காது, மக்கள் சுபீட்சமா வாழ முடியும், நேர்மையா இருக்க முடியும். இது அல்லாஹ்வுடைய படம். இப்ப நீங்க எல்லாம் வெளியே கடத்தலாம் அங்க எங்க போக வர இருக்கிறீங்க, நம்மளுடைய கண்ணுகளே அசுத்தம் ஆயிடுதா இல்லைங்களா. இப்ப பிற பெண்மணிகள் இப்ப தற்காலத்தில் இருக்கிற நாகரிகங்களை பார்க்கும்போது ஏண்டா நம்ம வெளியில போனோம்னு சொல்லி கை செய்தப்பட்ட அளவு போவானே இந்த அசுத்தங்களை பார்ப்பான். அப்போ மறைவு இல்லாத காலத்துல இந்த மாதிரி அதிகமான, அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு, மகான்கள் சொல்றாங்க ஒரு காலம் வரும் ஈமானுக்கு சீக்கிரம் ஆபத்து வரும். அந்த காலத்துல நடக்கிறவனை விட நிக்கிறவன் நல்லவன், நடக்கிறவனை விட நிக்கிறவன் நல்லவன், நிக்கிறவனை விட உட்கார்றவன் நல்லவன், உட்கார்றவனை விட படுத்துக்கிறவன் நல்லவன். ஏன்னா அபாயங்களை விட்டு தப்ப முடியும், பித்தனாக்களை விட்டு தப்ப முடியும், ஆபத்துகளை விட்டு ஈமான் பறிபோகாம தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும்னு எழுதுறாங்க. ஹாசிலக்கலாம் இது ஒரு பிரிவாக இப்படி வந்துருச்சு. அப்போ அன்பர்களே, இப்ப நான் ஆரம்பமாக தங்களுக்கு சொன்னது, நல்வாழ்வே நாம ஆசைப்படும், நல்வாழ்வே விரும்பும். ஆனா அல்லாஹு தஆலா நல்வாழ்வு பெறுவதற்கான ஒரு முறையை நம்ம கத்துக் கொடுத்தானே, அந்த முறையை நாம உதாசீனம். அப்ப அதை உதாசீனம் செஞ்சுவிட்டு மறுபடியும் நல்வாழ்வு வேணும் என்று சொன்னா அது சிரமம். இப்ப நீங்க ஆரம்பமா எல்லாரும் என்னிடத்துல ஏகபோகமா சொன்னீங்க, வானங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தம், பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தம். அப்ப அல்லாஹ்வுக்கு சொந்தமான இந்த பூமியில அவனுடைய ஆட்சிக்கு அவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படாம நப்சுக்கும் ஷைத்தானுக்கும் கட்டுப்பட்டு நம்ம மனம் போன போக்குப்படி நடக்கிறதுன்னு சொன்னாங்க. பிறகு நம்ம சந்தோஷ வாழ்வை, ஒரு நிம்மதியான வாழ்வை எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதுக்கு என்ன நியாயம் இருக்கு? இப்ப இன்னைக்கு இந்த பூமியில இருக்கக்கூடிய அரசாங்கம்
இப்ப நாம ஒரு ஆட்சியின் கீழ் இருக்கோம். என்ன நாம இந்த பூமியில நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறதுனால அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு சுத்தமா கட்டுப்பட்டு நடக்கிறோமா இல்ல மீறி நடக்கிறோமா? மீறி நடக்கிற தைரியம் வருதா நமக்கு? வரல. ஏன் வரல? நல்லா தெரியுது. இன்னும் சட்ட விரோதம். போலீஸ்ல சைக்கிள்ல டபுள்ஸ் போனா கூட போலீஸ்காரர் பிடிப்பாரு, பயம் வருது நமக்கு இல்லைங்களா? திருடனா பிட் பாக்கெட் அடிச்சா சிறையில போட்டுருவாங்க, பயம் இருக்கு. கள்ளக்கடத்தல் செஞ்சா தண்டிக்கப்படுவோம். எத்தனையோ குற்றங்கள் இருக்கு, தெரிஞ்ச விஷயங்கள். அப்போ நாம ஒரு நாட்டுல ஒரு ஆட்சியின் கீழ் குடியிருக்கக்கூடிய நாம அந்த ஆட்சியில நிம்மதியா இருக்கணும், கண்ணியமா இருக்கணும், அரசாங்கத்தால நம்ம தண்டிக்கப்படக்கூடாது, நமக்கு தண்டனைகள் வரக்கூடாதுங்கிற அச்சம் அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படக்கூடிய மனப்பான்மை உண்டாகுதா இல்லைங்களா? சரிதான். அதே நேரத்துல வானங்களும் பூமிகளும் அல்லாவுக்கு சொந்தம் என்று ஈமான் வச்சிருக்கிற நாமும் அப்ப அல்லாவுடைய பூமியில அல்லாவுடைய ஆட்சிக்கு அல்லாவுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படாம உல்லாசமா உலாத்தலான்னு நினைச்சா அல்லாவுடைய தண்டனை விட்டு எப்படி தப்ப முடியும்? அல்லாவுடைய பிடியை விட்டு எப்படி நம்ம காரணமா இருக்க முடியும்? இதைத்தான் அல்லாவும் ரசூலும் வலியுறுத்தி சொல்லியிருக்க. என் அடியார்களே, நீங்க என்னுடைய பூமியில நிம்மதியா இருக்கணும், சந்தோஷம். இந்த வான பூமிகளுக்கு சொந்தக்காரனை சந்தோஷப்படுத்துங்க, அவனுக்கு வருத்தத்தை உண்டாக்காதீங்க, அவன் மனநோக செய்யாதீங்க. இதுல தவறு என்ன இருக்கு? ஒரு மனிதனுடைய வீட்டுல விருந்தாளியா போய் நாம இருந்தா வீட்டுக்காரருக்கு உபத்திரவம் கொடுப்போமா? வீட்டுக்காரருடைய மனசை புண்படுத்துவோமா? ஏன் என்ன நினைக்கிறோம்? அவருடைய மனசுல அழுக்கு வந்துட்டான், அவருக்கு நம்ம பேர்ல வருத்தம் வந்துட்டான், நமக்கு இவ்வளவு சுகம் கொடுத்தவர் சரத்தா வெளியில போங்கன்னு சொல்லிவிட்டான், வருத்தத்தோட வெளியில போங்கன்னு கிளப்பி விட்டுறலாம். அப்போ ஒரு சின்ன ஒரு மனிதனுடைய வீட்டுல கொஞ்ச நேரம் உல்லாசமா இருக்கணும், ஓய்வு பெறணும்னு சொன்னாலும் அந்த வீட்டுக்காரருடனே நமக்கு ஒரு தொடர்பு தேவைப்படும், அன்பு தேவைப்படும், அவருடன் ஒரு சிநேகித உறவு தேவைப்படுது, அவருடைய மனசுக்கு சங்கடம் வராம நம்மளை பேணி காப்பாற்றணும் இருக்காங்களா? அப்ப இதே நேரத்துல இந்த பானங்களுக்கு சொந்தமான ரப்பு, இந்த பூமிக்கு சொந்தமான அல்லாது அவனுடைய மனசை வருத்தப்படுத்தி விட்டு நம்ம நிம்மதியா இங்க உலாத்தலான்னு நினைக்கிறோம்ல, இது நம்மளுடைய அறியாமல் தான். இனி முன்னால சொன்ன உதாரணங்கள் நியாயம் என்று பட்டவர்களுக்கு சரிதான். நம்மளுடைய ஆதிபித ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வர, அதை வச்சு நீங்க கணிச்சுக்குங்க, தவறு யார் மேல இருக்கு? நம்ம பேர்ல இருக்கா இல்ல அல்லாஹ் தான் நமக்கு அநீதி செஞ்சிருக்கிறான்? அவங்களுக்கு விளங்கி போயிடும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து அல்லாஹு தஆலா தன்னுடைய கரங்களை கொண்டு படைச்சேன்னு சொல்றான். கலக்து பியதைய, என்னுடைய கரங்களை கொண்டு நான் சிருஷ்டித்தேன்னு சொல்றான். வநஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, என்னுடைய ரூஹுலேருந்து ரூஹு ஊதுனேன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. இவ்வளவு எல்லாம் மரியாதை செஞ்சான். எந்த அளவுக்கு மரியாதை செஞ்ச அல்லாஹ் அவர்களுக்கு எல்லாம் என்னென்ன கொடுக்கணும் வசதிகளை கொடுத்து அல்லாஹ் தஆலா சொன்னா, யா ஆதமு உஸ்குன் அன்த வ ஜௌஜுகல் ஜன்னத வ குலா மின்ஹா ரகதன் ஹைது ஷேதுமா. ஆதம் ஹவ்வா நீங்க ரெண்டு பேரும் இந்த சொர்க்கத்துல உல்லாசமா இருக்கு, சொர்க்கத்துல நல்லா சுத்தி தெரிஞ்சு நல்லா அழகா சாப்பிடுங்க, குடிங்க, இன்பமா சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி அல்லாஹ் ஒரே ஒரு வஸ்து அவர்களுக்கு சோதனைக்காக வேண்டி வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, சொர்க்கத்துக்குள்ளால இந்த இடத்துல ஒரு மரம் இருக்கு, அங்க மட்டும் நீங்க போகாதீங்க. அப்படி நீங்க போனால் பின்னால வரக்கூடிய விளைவு இருக்கு, அது அபாயகரமானது. நீங்க ரெண்டு பேரும் அநியாயம் செஞ்ச மக்களா இருக்கு, அநியாயம் செஞ்சவர்களுக்கு தண்டனை வரும். இத முன்கூட்டி அல்லாஹ் தஆலா நம்மளுடைய பாவாவுக்கு தானியமாக சொல்லிவிட்டான். மற்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னா ஃபலா யுஹ்ரிஜன்னகுமா மினல் ஜன்னதி, ஷைத்தான் இருக்கிறானே அவன் உங்க ஜென்ம விரோதி, அவன் பேச்ச மட்டும் கேட்றாதீங்க, கேட்டா இந்த இன்பமான சுவர்க்கத்தை விட்டு வெளியாகிற மாதிரி வழி செஞ்சு விடுவான். நீங்க இங்க நிம்மதியா இருக்கிறீங்களே, இதுக்கு அவன் எல்லாத்தையும் ஒல வச்சிருவான், எடுத்து விடுவான் அவங்களை. அவன் பேச்ச கேட்காதீங்கன்னு எச்சரிக்கை செஞ்சு விட்டான். சரிதான், எச்சரிக்கையா தான் இருந்தாங்க பாவாமா ரெண்டு பேர், நம்ம பாவாமா ரெண்டு பேரும் எச்சரிக்கையா தான் இருந்தாங்க. ஆனா என்ன, ஷைத்தான் அவர்கள் இடத்துல வந்து ஊச்சாட்டங்களை போட்டு, அவருடைய மனசுல தீய ஊச்சாட்டங்களை போட்டு. இப்ப நமக்கு சொல்றாங்க சினிமா பார்த்தா அறிவு வளரும், உலமாக்கள் சொல்றாங்க அதை பார்த்தா அவன் குணம் கெட்டு போயிடும், இருக்கிற நற்குணங்கள் போயிடும், பல தீமைகளுக்கு ஆளாயிடுவே, தீய எண்ணங்கள் வரும். இவன் என்ன சொல்றான், இல்ல அறிவு வளர்ச்சி அடையுதுன்னு அலிம்சாடு தடுக்க மாட்டான். போனதுக்கு பிறகு கெட்டு போகும்போது தெரியுது அவனுக்கு. அல்லாஹ்வும் ரசூலும் தடுக்கிறாங்கன்னா எதை தடுத்திருக்கிறாங்க? எது மனித குலத்துக்கு தீமையை விளைவிக்குமோ அதை தான் தடுத்திருக்கிறாங்க. இப்ப நம்மளுடைய சின்ன அறிவை கொண்டு இல்லாததுல பல பிரயோஜனம் இருக்குன்னு சொன்னா அது முட்டாள்தனம். உதாரணமாக இந்த மதுபானங்கள் அல்லாஹ் தஆலா ஹராம் ஆக்கியிருக்கிறான், குடிக்காதீங்கன்னு சொல்றான். ஆனா இப்ப சில பேர் என்ன சொல்றாங்க, இல்ல அதை குடிச்சா சரீரம் வளருது, சீக்கெல்லாம் போயிடுது, பகலெல்லாம் பட்ட கஷ்டம் இருக்கு, உழைப்பு, அந்த அசதி நீங்கி போகுது, என்னென்னமோ சொல்றாங்க.